உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக முதல்வர் டெல்லி பயணம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெற்றி இல்லை. அது அமித்ஷா நேரம் ஒதுக்கலை, குடியரசுத் தலைவரை சந்திக்கலை, இப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட்டணி கட்சி தலைவரான ராகுல் காந்தியோ அல்லது கூட்டணி கட்சியினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய சோனியா காந்தியோ விஜய் சந்திக்காததன் பின்னணி பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. அதை பற்றி பேசலாம். இன்னொரு புறம் அதிமுகவில் மிகப்பெரிய பிரளயமே வெடிச்சிட்டு இருக்கு. இங்கிருந்து பலரும் போயிட்டு தாவேக்கால சேர்ந்துட்டு இருக்காங்க. விஜயபாஸ்கரும் சண்முகமும் அடுத்து போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் உலா வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் குறித்து கொஞ்சம் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். கடந்த பல நாட்களாகவே அதிமுகவிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகள்லாம் தாவேக பக்கம் நோக்கி போகிறாங்க இல்லையா. இன்னைக்கு அதிமுகவிலிருந்து யார் போயிருக்காங்க அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ போகல, முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன். இன்னைக்கு தங்கம் விலை எவ்வளவுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கும் போறாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு அதிமுகவிலிருந்து தாவேக போறது எல்லாமே. இன்று தங்கம் விலை இவ்வளவு, இன்று வெயில் இந்த அளவுக்கு அடிக்கிறது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த வெல்லமண்டி நடராஜன் தாவேக்கால சேர்ந்திருக்காரு. அவர் திருச்சி பகுதியை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவர் மீது கூடுதல் கவனம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை தாவேக்கா அவரை திருச்சி கிழக்குல வேட்பாளரை நிப்பாட்டுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. திருச்சி கிழக்கு தானே அவர் கடைசியாக அங்கதான் அவர் வென்றாரு. அதனால அந்த ஒரு பார்வை என்பது பெருசாக அவர் மீது வைக்கப்படுது. ஏன்னா வந்த உடனே வேட்பாளர் லிஸ்ட்ல அவருக்கு அந்த சான்ஸ் அடிக்குமா, தாவேகா சார்பாக மீண்டும் வெல்லமண்டி நடராஜன் முழுநேர அரசியலுக்கு வரப்போறாரா அப்படின்ற மாதிரிலாம் பல பேச்சுக்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்படியே திருச்சியிலிருந்து பக்கத்தில் போனோம் அப்படின்னா புதுக்கோட்டையில் என்னாச்சுன்னு தெரியல, விஜயபாஸ்கருக்கு திடீர்னு அவரோட ஆதரவாளர்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. நம்ம என்ன முடிவெடுக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு போல. அவருமே கூடிய சீக்கிரம் தாவேக்காவுக்கு ஜம்ப் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட சமயத்தில் தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விராலிமலை தொகுதி மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் ஏன் முடிவுன்ற மாதிரி கொஞ்சம் மலுப்புல பதில் சொல்லியிருக்காரு. அதை மேபி அவரோட பார்வையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு இணைப்பு என்பது பிடிக்கலன்னு சொல்றாங்களா, இல்லை இணைப்பே வேண்டாம் எல்லாருமே அங்கே நோக்கி போறாங்க நம்மளும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி விஜயபாஸ்கர் முடிவு எடுத்துட்டு அங்கே போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படுது. ஏன்னா எஸ்பி வேலுமணி டீம்ல விஜயபாஸ்கர் தான் அவங்க தரப்பு கொறடாவா அறிவிச்சாங்க. இப்போ நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தாங்க இல்லையா, அதுவே இவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் முன்னாடி பேசப்பட்டது. அதனாலதான் அவரோட சப்போர்ட்டர்ஸை கூட நிற்க வச்சு கொஞ்சம் கருத்துக்கள்லாம் கேட்டிருக்காரு போல் இருக்கு. அங்க என்ன முடிவெடுக்கப்பட போதுன்னு தெளிவா தெரியல. ஒருவேளை எல்லாருமே சேர்ந்து தாவேக்காக போல முடிவெடுத்தாங்க அப்படின்னா, விஜயபாஸ்கர் மட்டும் இல்லாம கூண்டோட அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே தாவேக்காவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் தெரியுது நமக்கு. இதுல சண்முகம், விஜயபாஸ்கர் இந்த ரெண்டு பேரும் அதிமுகவால பலன் பெற்றவங்க. இவங்க அதிமுகவினுடைய முக்கிய தூணா இருக்கக்கூடியவங்க. இப்படி வேணா சொல்லலாம். சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் அப்படி வேணா சொல்லலாம். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் போறது அப்படிங்கிறது மற்றவர்கள் போற மாதிரி கணக்குல வராது. இவங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன், சசிகலாவுக்கு எதிராக இருந்த கூட்டம், எடப்பாடிக்கு எதிராக இருந்த சிலர், அப்புறம் எடப்பாடியிலேருந்து பிரிந்து போன வேலுமணிக்கு எதிராக இருந்த சிலர், இவங்க எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணீங்கன்னா, இப்போ சசிகலா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க எல்லாம் துரோகிகள். எடப்பாடி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நேற்று வரைக்கும் எஸ்பி வேலுமணி துரோகி. எஸ்பி வேலுமணி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் தனியாக அழைச்சிட்டு போய் அவரை ஏமாத்திட்டு போன அந்த 4 பேரும் துரோகிகள். இப்ப இன்னைக்கு இந்த 2 பேரும் துரோகிகள்ங்கிற பட்டத்தை சுமக்க போறாங்களா, அல்லது இதெல்லாம் அரசியல் அதெல்லாம் கிடையாதுங்க, வெற்றி தோல்விதான். இங்க யாரு எந்த நேரத்துல ஓடுறோமோ அந்த குதிரையில ஏறி போடுறதுதான் அரசியல்ல வெற்றி தரும் அப்படிங்கறத அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல 2 பேரும் ஏன் இந்த இவ்வளவு நேரம் பேச்சுவார்த்தை பண்றாங்க அப்படின்னாலே பின்னணியில மாற்றங்கள் நடக்க போகுது தான் அர்த்தம். இல்லைன்னா இந்நேரம் போயிட்டு எடப்பாடியை பார்த்துருப்பாங்க, ஒரு முடிவு நோக்கி நகர்ந்திருப்பாங்க. இப்ப அவங்களுடைய டவுட் என்னன்னா, நம்ம கொஞ்ச நாள் வெளில நின்று போராடலாமா அல்லது ரிசைன் பண்ணிட்டு விஜய் கட்சியில சேரலாமா, சேரதான் போறாங்க அப்படிங்கிறதுக்கான சமிஞ்சைகள் தான் இது அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. நீங்க சொன்ன இந்த ஒரு சிலரை தவிர வெல்லமண்டி நடராஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓபிஎஸ் கூட சேர்ந்து பயணித்தவர். எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அறிவாலயம் போயிட்டாரு,
அதனால போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல தேர்தலுக்கு முன்னாடி போயிட்டு எடப்பாடி கிட்ட சேர்ந்தார். இன்னைக்கு விஜய் தான் என்னுடைய தலைவர், நாங்க போறோங்கிறாரு. அப்போ இவங்களுக்குலாம் என்ன கொள்கை இருக்குன்னு நீங்க பார்க்கணும். ஒரு மீட்டர் ஒன்று வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யாட்ஸ்டிக் வச்சிங்கன்னா தலைவர் கொள்கை அப்படின்னு நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்போ இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எடப்பாடி ஏன் தெரிஞ்சாரு, ஒருவேளை வந்துருவாரோ இல்லை எதிர்க்கட்சியா இருந்தா கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போ ஏன் விஜய் நோக்கி போறாங்க? இப்போ விஜய் கிட்ட பவர் இருக்கு, அவர் நினைச்சா ஒரு வாரிய பதவி தர முடியும், யாராரோ பதவிக்கு வராங்க, நம்ம வர முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்ப இதுக்கு முன்னாடி இவங்க ஏன் விஜய் நோக்கி போகல அப்படின்னா, அன்னைக்கு பெர்செப்ஷனே அப்படி இல்லை, விஜய் வருவாருங்கிறதே இல்லை, இது ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றிங்கிற அடிப்படையில் யாருமே அவரை நம்பல. இன்னைக்கு திமுகவினுடைய கூட்டணிகள் போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது இல்லையா, அவங்க உட்பட இது பொருந்தும். இப்போ இவங்களெல்லாம் தாண்டி முக்கியமான இன்னொரு இணைவும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதிமுகவினுடைய தொழிற்சங்கம், அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய கமலக்கண்ணன் ஒரு 200-300 பேரோட போயிட்டு தாவேக்கால இன்னைக்கு இணைந்திருக்காரு. இது இவங்களெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பா பார்க்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் தனிநபர்கள், அந்த மாவட்ட கண்ட்ரோல், அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்க. இந்த கமலக்கண்ணனை பொறுத்த வரைக்கும் அவரு தொழிற்சங்கம், இது வரைக்கும் தாவேக்காவுக்கு தொழிற்சங்கமே இல்ல, தொழிற்சங்கமே இல்லாம தான் பல தொழிலாளர்கள் தாவேக்காவுக்கு வாக்களிச்சாங்க. அதுலதான் தாவேக்கா அப்படி ஒரு வெற்றியை ஈட்ட முடிஞ்சிச்சு. அப்போ தொழிற்சங்கம் இல்லாத தாவேக்காவுக்கு கமலக்கண்ணன் சரியான ஒரு ஆளா தெரிகிறார். அப்ப இவர் பேசி டீல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், இனிமே போயிட்டு அவருடைய தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் திரட்டி சேர்ப்பார். இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறாங்க. ஏன்னா மற்றவர்கள்லாம் வேற, தொழிற்சங்கம்ங்கிறது ஆட்டோ தொழிற்சங்கத்துல இருந்து பல தொழிற்சங்கம் இருக்கு. இப்ப அரசு போக்குவரத்து தொழிற்சங்கம்லாம், அதுல வந்து அதிமுக தொழிற்சங்கம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தொழிற்சங்கம். அது மாதிரி திமுக தொழிற்சங்கம் இப்போ அடிமடியிலே கை வச்சுட்டாரு. இது வந்து ரொம்ப வேறு, கட்சியோட வேறு. இவங்க வந்து பல இடங்கள்ல அரசோட கொள்கை முடிவுக்கு ஆதரவா இருப்பாங்க, சில இடங்கள்ல அதிமுகவுடைய நிலைப்பாட்டை ஆதரிப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் அந்த துறையில் நடக்கிற பிரச்சனை, அதுல இருக்கக்கூடிய ஊழல் எல்லாத்தையுமே பேசக்கூடிய நபர்களா இருந்திருக்காங்க. அப்போ இதுலயே கையை வச்சுட்டாரு ஆதவர்ஜுனா. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு 90% பேரு அதிமுகவில இருந்து தாவேக்காவுக்கு படையெடுக்கிறாங்க, விரைவில் வந்து சேர போறாங்க, நாங்க ஒண்ணு குதிரை பேரம்லாம் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா பழைய பிளாஷ்பேக் போடுறாரு. நீங்க வந்து திமுக அதிமுக கூட்டணிங்கிறதுனாலதான் அவங்க எல்லாம் எங்களை நோக்கி வந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. சரிங்க, திமுக அதிமுக கூட்டணி தப்பு தானே, அப்புறம் அதிமுக இருந்து வரவங்களை நீங்க ரிசைன் பண்ணிட்டு சேர்த்துக்கிறீங்க, எம்எல்ஏக்களையும் சேர்த்துக்கிறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து தலைவர் மேல ஒரு பிரியம் இருக்கு, 15 நாள் இந்த ஆட்சியை பார்த்தோம் ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஆட்சியா இருக்குங்கிறாங்க. 15 நாளே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி போய் சேர வேண்டியதானே அவர்கிட்ட. அல்லது திமுக அதிமுக கூட்டணி இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது என்னைக்கு நடந்துச்சு, அன்னைக்கு இரவே அவங்க ரிசைன் பண்ணிடலாம்ல. நான் வந்து வெளிப்படையா அறிக்கை வெளியிடலாம்ல, இது வந்து மோசமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க ரெண்டு பேரும். ஏன்னா எல்லா ஊடகங்களும் இது கிசுகிசுச்சு, இன்னைய வரைக்கும் இது கிசுகிசுப்பு தான். அபிஷியலா யாரும் சொல்லல, சொன்னவங்க எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டாங்க. திருமாவளவனா இருக்கலாம், பேபியா இருக்கலாம், கம்யூனிஸ்ட் தலைவர்களா இருக்கலாம், சொல்ற எல்லாருமே அது வேறு ஒரு டோன்ல வேறு மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கணும், அன்னைக்கு ரிசைன் பண்ணிருக்கணும். ஏன் ரிசைன் பண்ணலன்னா, ஒருவேளை திமுக அதிமுக சேர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு அமைச்சரவையில் இடம் கிடைச்சிடும். அப்ப அந்த எண்ணம் இருக்குதுன்னா அப்புறம் இந்த எண்ணத்தை அரசியல் நீங்க என்ன செய்யணும். நீங்க சொல்றது மாதிரி தான் வந்து அதிமுகவை சேர்ந்த பல முக்கியமான நபர்கள்லாம் அதிகாரத்தை நோக்கி ஒரு பக்கம் போறதா எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் அவங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. என்ன முடிவு அப்படின்னா, இதுக்கப்புறம் அதிமுக இருந்தால் நம்மளால இது பண்ண முடியாது, இதுக்கு மேலேயும் அதிமுக வந்து வளர்ந்து வந்து ஆளுங்கட்சியா வருமானு கேட்டா அவங்களுக்கே ஒரு சந்தேகமே வந்திருக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை என்பது பல வகையில் பல்வேறு சர்ச்சைக்குரிய தலைமையாக இது வரைக்கும் இருந்திருக்கு. திடீர்னு பாஜகவோட கூட்டணி வெளில வர்றதும், மறுபடியும் பாஜகவோட போய் சேர்றதும், அவரோட அந்த இது இருக்கு இல்லையா, ஒரு பிடிவாதம் எடுத்துக்கிறதா இல்லை வந்து சர்வாதிகாரம் எடுத்துக்கிறதான்னு தெரியல, யாருமே வந்து சேர்த்துக்காம அவர் சொல்றதா முடிவுன்னு சொல்லிட்டு கட்சி கொண்டு போறதாகட்டும், அதெல்லாமே கட்சிக்கு வந்து பல வகைகளில் வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்கு, பல தோல்விகளை கொடுத்துருக்குன்ற மாதிரி அதிமுக நிர்வாகிகள் உள்ள சொல்றாங்க இல்லையா. அதுதான் அதிமுக பிரச்சனை. என்னன்னா அதிமுகவினர் காலங்காலமா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை பார்த்தே வளர்ந்தவங்க, அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சே பழக்கப்பட்டவங்க. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் எப்படி தாவேக்காவுக்கு ஒரு முகமா இருக்காரு, இல்ல கரெக்டா சொல்லணும்னா ஒரே முகமா இருக்காரு. இப்ப அதே மாதிரிதான் அதிமுக பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தான் ஒரு முகம், அதுக்கடுத்து ஜெயலலிதா அவர்கள் தான் ஒரே முகம். எப்படி மோடி இருக்காருல்ல, ஆமா, அங்கேயாச்சும் அமித்ஷா ஒருத்தர் இருக்காரு, சொல்லாதீங்க, அது ஒரு டைம் எடுக்கும். இது வரைக்கும் மோடியை தாண்டி பெருசா அவரோட பிம்பத்தை ரீப்ளேஸ் பண்ற விதமா
பெரிய தலைவர்கள் யாருமே வந்து இன்னும் இல்ல தென்படல. அதனாலதான் அந்த பிரதமர் ரேஸ்ல யாருமே அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆட்களே அந்த கண்டுபிடிக்கப்பட முடியல. ஆமா. சோ அது அந்த மாதிரி நீங்க இங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த வசீகர தலைமைக்கு கட்டுப்பட்டு இவங்க எல்லாம் காலங்காலமா இருந்துட்டாங்க. இப்ப இவங்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வி சந்திக்கும் பொழுது இவர் பின்னாடி போனா நம்ம வாழ்க்கை சூனியமாயிடுமோ, நம்ம ஏன் அங்க போனோம், அதற்கு இன்னொரு வசீகர தலைமையை தேடுவோம் அப்படின்னு விஜய் நோக்கி பயணத்தை மாத்துறாங்க. எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் சர்வைவல் தான் அவங்களோட இதுவா இருக்கும். அந்த பாதை நோக்கி தான் நகர்றாங்க. இப்ப அதிகாரம் குறைந்தபட்ச நேர்மைன்னு ஒண்ணு வேணும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படிம்பாங்க. அறம் வந்து யாருக்கு கூற்றுவனாகவும் அப்படிங்கிறது எதிர்காலத்துல பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் அரசியல் ஓரங்கட்டப்பட்டவங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு காரணம் இருக்கும். அப்போ ஒரு நேர்மையே இல்லாம வெறுமனே பதவிக்காக மட்டும் போயிட்டு என்னுடைய மக்களுக்காக இப்ப இசைக்கு பேல என்ன சொல்றாரு, நான் வந்து என் தொகுதி தொடர்ந்து எதிர்கட்சியிலே இருக்க முடியாது, மக்களுக்கு எதுவும் செய்யணும்னா நான் ஆளுங்கட்சியில இருக்கணுங்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, விஜய் எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளுக்கு எதையுமே செய்ய மாட்டாரு அப்படிங்கறதான் பூடகமா அவர் சொல்றாரு. அப்போ இது முதல்வர் மீது சாற்றக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. நம்ம அப்படிதான் அதை இன்டர்பிரட் பண்ண அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது. பொதுவான கட்சி ஆளுங்கட்சி என்பது எல்லாத்துக்கும் பொதுவான கட்சி தான். அதை வந்து மக்களுக்கு யாரெல்லாம் ஓட் போட்டா அவங்க மட்டும் ஆளுங்க செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் செய்யணும் இல்லையா? அதுதான் பொதுவான கட்சின்ற ஒரு பார்வை. இப்போ இசைக்கு சுப்பையா சொல்றத பார்த்தா மேபி வந்து எதிர்கட்சிகள்லாம் எங்க ஜெயிச்சாங்களோ அங்கெல்லாம் பாஜக பாணியில விஜய் வந்து செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவரே போய் சேர்ந்திருக்காங்க. அப்ப அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து அதிமுக தொடர்ந்து வீழ்ச்சி பாதையிலேயே போகுது, மீண்டு எழுந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் பல அதிமுக நிர்வாகிகளே வந்து வேற பாதையை நோக்கி போறாங்க. அந்த வேற பாதை என்பது தாவேகா மட்டும்தான் அவங்களோட பார்வையில தெரியும். திமுக வரவே முடியாது அவங்களோட. திமுகல நீங்க பெரிய வசீகர தலைமை சினிமா ரீதியான தலைமையில வந்து திமுகல கிடையாது. கலைஞர்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து சினிமாவில் பணியாற்றி இருக்காங்க. ஆனா சினிமா கவர்ச்சி அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. விஜய் அளவுக்கு இல்ல. இப்ப ஸ்டாலின் தான் படத்துல நடிச்சிருக்காரு, உதயநிதி நடிச்சிருக்காரு. ஆனா விஜயோட கம்பேர் பண்றப்ப அந்த சினிமா கவர்ச்சி இல்ல. ஆனாலும் இவங்க எப்படி கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க அப்படின்னா அங்கதான் கொள்கை தேவைப்படுது, அங்கதான் கட்டமைப்பு தேவைப்படுது. இப்ப அதுல என்ன சிக்கல் அப்படின்னா திமுகவுல போகவே மாட்டாங்களா அப்படின்னா ஒரு சிலர் போனாங்க. அவங்க வந்து பேர் தெரியாதவங்க, பொறுப்புல இல்லாதவங்க. இன்னும் சொல்ல போனா திருப்பூர்ல ஒரு மாவட்ட செயலாளர் போனார் இல்லையா, அது வந்து அங்க போகல, கட்சி விட்டு விலகினாரு, மறுபடியும் கட்சியில இணைந்து கொண்டாரு. அது அப்படிதான் திமுகவில் நடக்குது. எவ்வளவு பெரிய கிளாஸ் வந்தாலும் இது வரைக்கும் அப்படி ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு போன மாதிரி நம்ம இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல பார்க்கல. முன்னாடி நடக்குமான்னு காலத்துல வந்து அழகிரி ஸ்டாலின் மோதல்லாம் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் ஸ்டாலின் தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருசா இந்த மாதிரி உட்கட்சியில வந்து காங்கிரஸ் அளவுக்கு பல கோஷ்டிகள் இருக்கிற மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் வந்து திமுகவை சேர்ந்த பல அமைச்சர்கள் வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி தலைமை ஏதோ ஒரு வகையில எல்லாத்தையும் நல்லா ஒரு காமனான ஒரு லைன்ல வழிநடத்தி கொண்டு போய் தான் எல்லாம் ஒன்றிணைஞ்சு தேர்தலாம் போட்டி போட்டாங்க. ஆனால் தேர்தலில் வீழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அதிமுகவினர் முடிவெடுத்த மாதிரி திமுக பெருசாக இன்னும் முடிவு எடுக்கல. ஏன்னா நினைச்சா திமுகவும் போய் சேர முடியும் இல்லையா? ஆனால் சொல்ல முடியாது, போனாலும் போக வாய்ப்பு இருக்கு. தாவேக்கால திமுக போக வாய்ப்பு இருக்கு. அப்படி போறவங்க யாரா இருப்பாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பவர்ல இருந்த பொழுது அவர் கூட ஒட்டி உறவாடியவர்கள் தான் இன்னைக்கு அவர் விட்டு விலகி போறாங்க. ஒரு ஆபத்தான நேரத்துல கூட நிற்காம போறது அப்படிங்கிறது திமுக இப்ப சந்திச்சிருச்சு. அதனுடைய கூட்டணி கட்சிகள் யாருமே அது கூட இல்ல. நீங்க சொல்றது நடக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தா நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர் வந்து எப்போ முதல்வராக பதவியேற்கிறார், 108 தொகுதிகள் வரும் அப்படின்னு காத்திருந்து கண்ணு பூத்து போன காங்கிரஸ் வந்த அடுத்த செகண்டே சொல்லாம கொள்ளாம போயிட்டு 5 எம்எல்ஏக்களோட போய் அங்க ஆஜரானாங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவுல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும், அதாவது 2100 வரைக்கும் நாங்க விஜயோட தான் கூட்டணி அப்படின்ட்டாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்திலும் நாங்க விஜய் கூட தாங்க கூட்டணி. ஏன்னா அதுக்கு அவங்க போட்ட கணக்கு காங்கிரஸ் வந்து கேரளாவிலையும் வர முடியும் விஜய் வச்சு, பாண்டிச்சேரியிலும் ஒரு செல்வாக்கு செலுத்த முடியும். நடந்திருக்கு. விஜய் எல்லாம் வந்துட்டாங்க, சம்பந்தம் இல்ல. ஃபியூச்சர்ல ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப விஜய் வந்து நம்ம கூட நெருக்கம் காட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க. விஜயோட பயண திட்டமும் அப்படிதான் இருந்துச்சு. முதல்வர் வந்து டெல்லிக்கு 2 நாள் பயண திட்டம் போடுறாரு. 2 நாள் எதுக்கு போடுறாரு? வெறுமனே பிரதமரையும் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறதுக்கு 2 நாள் பயண திட்டம் போட்டிருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் இல்லைங்கிறாங்க தாவேகா சேர்ந்தவங்க. முதல்வரோட பயண திட்டத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலே இருந்துச்சுங்கிறது உண்மைதான். பிரதமரை சந்திக்கிறாரு, குடியரசுத் தலைவர், அப்புறம் துணைத் தலைவர் நம்ம சிபி ராதாகிருஷ்ணன், அதற்கப்புறம் நிதியமைச்சர், அப்புறம் அமித்ஷா, அதற்கப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் சந்திக்கிறதா இன்னைக்கான திட்டம். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் சந்திக்கிற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த பிளான் எல்லாமே வந்து ஒரு வகையில் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு அவரோட சந்திப்புகள்லேயே வந்து பல பேர் சந்திக்க முடியல அவரால். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்று நேற்றுக்கு பிரதமர் மோடியை பார்த்தாரு, அப்புறம் நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, அமித்ஷாவை கூட வந்து பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. அது என்னன்னா என்ன சொல்றாங்க, டைம் கிடைக்கல, இல்லை அவரு ஸ்கெடியூல் பண்ண டைம் படி
விஜய் போறதுக்கு முன்னாடியே வந்து கேரளா சிஎம் இருக்கார்ல சதீசன், அவர் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு இருந்தாரு, லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு அவர் காரணம் சொல்றாங்க. இன்னொரு புதுவிதமான காரணத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, விஜயோட இந்த டெல்லி பயணம் என்பது நிர்வாக சந்திப்பு தான், அரசியல் சந்திப்பு கிடையாது. அதனால வந்து முழுமையான நிர்வாக சந்திப்பா பிரதமரை பார்த்துருக்காரு, நிதியமைச்சர் பார்த்துருக்காரு. அரசியல் சந்திப்புனா மட்டும்தான் காங்கிரஸ் தலைவர்களை பார்க்கணும். அதனாலதான் அந்த ஒரு சந்திப்பை தவிர்த்துட்டு இவங்களை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து சென்னை திரும்பிட்டாரு. மேபி ஜூன் 10ஆம் தேதிக்கு மேல காங்கிரஸ் தலைவர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க நேதிகா சொல்லியிருக்கணும்ல. இல்ல அப்படின்னா உள்துறை அமைச்சரை சந்திக்காம போனதுக்கு என்ன காரணம்? அதுன்னு அரசியல் சந்திப்பா? அப்ப நீங்க நல்லா பார்க்கணும். அதுல வந்து நேற்றே டெல்லி ஊடகவியலாளர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லப்படுது அரசு அதிகாரிகளால, யார் யாரை சந்திக்க போறாரு, அடுத்ததெல்லாம் நடக்கக்கூடும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க. அப்ப இந்த சந்திப்புகள்லாம் முன்கூட்டி திட்டமிடப்பட்டதுதான். ஆனா பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு அடிபணிந்து விட்டார்கள்ங்கிற ஒரு விமர்சனத்தை இப்ப சந்திக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்க இருந்து முதல்வர் தமிழ்நாடு இல்லத்துக்கு போறப்பவே அங்க வந்து பெரிய அளவுல பிரவீன் சக்கரவர்த்தி படத்தை போட்டு அவருக்கு வரவேற்பு பேனர்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப அங்க அந்த இடத்துலயே அமித்ஷா ட்ரிகர் ஆயிட்டாரு. பிரதமர் மோடி வேற வழி இல்ல, அவர் வெளிப்படையா வேற விதமான அரசியல் பண்ணுவாரு. அமித்ஷா அவர் வேறு விதமான அரசியல் பண்ணுவார். இவர் வந்து அரவணைச்சிட்டு போற மாதிரி ஒரு அரசியலை வெளியில இருந்து பண்ணுவார். பிரதமரால் டைரக்டா தவிர்க்க முடியாத ஒரு முதல்வரை. ஆனா அமித்ஷா நினைச்சா அந்த மீட்டிங்கை மாத்தலாம், கேன்சல் பண்ணலாம். பிரதமர் நினைச்சாலும் முடியும்னு வச்சுக்கோங்க. ஆனா என்ன அப்படின்னா, டேட் கொடுத்தாச்சு, அவர் டெல்லிக்கு வந்துட்டாரு. டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறம் தவிர்த்து நல்லா இருக்காது. நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப அமித்ஷா ஒரு தமிழக முதல்வரை அவமதிச்சிருக்காருன்னு தாவேகா சொல்லணும்ல, ஏன் அறிக்கை விடல? இப்ப நாங்க வந்து டைம் கேட்டோம், கொடுத்தாங்க. நீங்க தான் சொல்றீங்க அந்த டைம்ல வீட்டு சதீஷனை சந்திச்சிட்டாரு, எங்களை அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே தாவேகா? அப்ப அதுல என்ன தயக்கம்? நீங்க அந்த நேரம் இவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துலதான் சதீஷனை சந்திச்சிருக்காரு. ஆனா இவருக்கு நேரமே ஒதுக்கலையா? இவங்க கேட்கவே இல்லைங்கிறாங்க. ஆனா அது முற்றிலுமான ஒரு தவறான தகவல் தான். உண்மைக்கு புறம்பான ஒண்ணுதான். டைம் கேட்டது உண்மை. ஆனா அமித்ஷா பெரிய அளவுல அதை கண்டுக்கல. இது நம்மளுடைய முதல்வர் தான் விஜய்ங்கிறவரு. பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர் நமக்கு முதல்வர் தான். அப்ப அவர் வந்து ஒரு இடத்துல புறக்கணிக்கப்படுறாரு அல்லது அவமதிக்கப்படுறாருங்கிறது ஒவ்வொரு தமிழர்களுக்குமான ஒரு அவமதிப்பு தான். அப்ப அது விஜய் வெளிப்படையா சொல்லும் பொழுதுதான் அதை நாமளும் விமர்சிக்க முடியும். அப்ப அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு, அவர் அவமதிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா அதற்கு முன்னாடி பிரதமர் வந்து வீட்டி சதீஷன் கேரள முதல்வரோட 40 நிமிஷம் உட்காந்து பேசுறாரு. நம்ம முதல்வர் 10 நிமிஷம் பேசுறாரு. கேட்டா டைமிங்கா முக்கியம், என்ன கண்டென்ட் பேசுறாருன்னு பாருங்கிறாங்க. 4 கண்டென்ட் தாண்டி வேற எதுவும் இல்லை. நீட்டை விடவா பெரிய விஷயம் வேணும்? நீட்டுக்கு தானே முதல்வர் வந்து முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதுல முன்னாடி அனிதா வீட்டு அவ்வளவு பெரிய ஒரு இதை பண்ணாரு. இன்னும் நிறைய பிரச்சனை. இப்ப சிபிஐ வழக்கே இருக்கு, கரூர் விவகாரம், அதுல எல்லாம் எந்த விதமான கிளாரிட்டியும் கிடைக்கல நமக்கு. அப்ப அதையெல்லாம் அவர் ஏன் வந்து பேசல? அவ்வளவு வேணாங்க, கச்சத்தீவு மீட்டு தந்துருவோங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் அவங்க கருத்து சொல்லல, பிரதமர்கிட்ட கோரிக்கையும் வைக்கல. அது எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? மொத்தம் 10 நிமிஷம், சால்வ போத்துறதுல 5 நிமிஷம் முடிஞ்சிடும். அப்ப என்னத்தை பேசினா கடித்து கொடுத்துட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராகுல் காந்தியை சந்திக்கிறதா இருந்துச்சு, அதுவும் தள்ளி போச்சு. சோனியா காந்தியை சந்திக்கிறதா சொன்னாங்க, மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திக்கிறதா சொன்னாங்க. இந்த சந்திப்புகள் எதுவுமே நடக்கல. இதை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். இப்போ கேரளாவுடைய முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு விஜய் அழைக்கப்பட்டார். ஆனால் விஜய் இங்கே போகல, முதல்வராக போகல. முதல்வராக முதல் ஃபங்க்ஷன் அங்கே போறாருன்னாங்க, போகல. சரி போகல, வாழ்த்து சொல்வாருன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்றாரு. முதல்வர் வாழ்த்து சொன்னதாக எங்கேயும் பதிவு வரைக்கும் விஜய் வந்து சதீஷருக்கு வாழ்த்து சொல்லல. தேடி பார்த்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து காட்சி அமைச்சிருக்காங்க கேரளால, சொல்லவே இல்லை. சரி, கேரளாவில் முன்னாள் முதல்வர் இப்போ அவங்கள ஆதரிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அங்க மார்க்சிஸ்ட்ல முன்னாள் முதல்வராக இருந்து பினராயி விஜயன், அவர் வந்து ஈடி ரைடு விட்டுருக்காங்க. அதற்கு ஒரு கண்டனத்தை இவர் சொல்லவே இல்லை. தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்க கூட கம்யூனிஸ்ட் டிமாண்ட் பண்றாங்க, ரொம்ப கோரிக்கை வைக்கிறாங்க. எதுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க? ஈடிக்கு கண்டிங்க, தலைவர் வந்து அந்த இடத்துக்கு கம்யூனிஸ்டுகள் நகர்த்தப்பட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாருமே விஜய் வந்து காங்கிரஸ் கூட நம்ம நெருங்க பாஜக நெருக்குது அப்படிங்கிற புள்ளிய நோக்கி நகர்ந்திருக்காரு. அதனாலதான் டெல்லிக்கு போனவர் அவங்க சந்திக்கவே இல்லை. இப்ப இவ்வளவு சொல்றாங்கல்ல, இது வரைக்கும் தாவேகாவோ தாவேகாவின் தலைவரோ அல்லது தமிழக முதல்வரோ ஊடகங்களை சந்திச்சு எந்த பேட்டியுமே தரல. டெல்லியிலேயும் ஊடகங்கள் கேட்டாங்க, சார் நாங்க தமிழ் மீடியா சார், எங்களை பார்த்துட்டு போய் பேசுங்க சார், வந்து எந்த சிஎமும் பேசாம போனது கிடையாது சார், நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு அங்கேயும் கேட்டாங்க. இங்க சென்னையிலயும் வந்து இப்ப கேள்விகள் கேட்கிறாங்க, தயவு செஞ்சு பேசிட்டு போங்க சார், என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, ஏன் சந்திக்கல, எதற்குமே அவர் பதில் சொல்லல. அப்ப இவரா ஒரு யூகத்தை விடுறாரு, இவரா கேப் விட அது பல யூகங்களா தானே வளர்ந்து போகும். அப்போ இவர் ஏன் சந்திக்கல அப்படிங்கிறதுக்கு அவங்க தரப்புல சொல்லணும். ஆனா அதற்கு மாறாக காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டபர் திலக் என்ன சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி ஜூன் 10 நிதி ஆயோக் கூட்டம் இருக்கு, அப்ப வரும்பொழுது சந்திப்பாரு, இது வந்து அரசியல் பயணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் யாரு சொல்றதுக்கு? அது நிதி ஆயோக் வந்து நிர்வாக பயணம் கிடையாது, அது வந்து டூரிஸ்ட் பயணம். ஆமா, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து அரசு நிர்வாக பயணம், நிதி ஆயோக் வந்து டூர் போற பயணம். அப்போ வந்து அப்போ வர்றப்ப பாப்பாரு எல்லாரையும் அப்படின்னா
இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஏன் ஊடக சந்திப்பை தொடர்ந்து தவிர்த்துட்டு வரார் தமிழக முதல்வர்னு தெரியல. தாவேக்கா தலைவராக இருந்த வரைக்கும் ஊடக சந்திப்பை தவிர்க்கிறாருன்னா அதுவே விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். ஆனாலும் அவர் தவிர்க்கிறாருங்கிறது அவருடைய உரிமைன்னு கடந்து போகலாம். அப்புறம் தமிழக முதல்வர் நம்மளெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர்ங்கிறப்ப அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்தாரு, பிரதமர்கிட்ட என்ன பேசினாரு, அமித்ஷா இவர் அவமதிச்சாரா, புறக்கணிச்சாரா, அல்லது இவர் அமித்ஷாட நேரம் கேட்கலையா, ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல தமிழக மக்களுக்கு. ஏன்னா நம்ம தேவையில்லாம உள்துறை அமைச்சர் மீது கோவப்படக்கூடாது. ஒருவேளை ஒரு புறக்கணிச்சா நம்ம கோபமா இருக்கு இல்லையா தமிழர்கள் அடிப்படையில். அப்போ இது எல்லாமே விவாதத்துக்கு உள்ளாகிறது. ஆனா முதல்வர் இது குறித்து எதையுமே வாயை திறக்காம இருக்கிறது தான் இன்னைக்கு தமிழக அரசியல்ல பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதுவும் டெல்லியில வந்து நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி பேனர் வச்சாரு பாருங்க. எதுக்கு வச்சாரு அப்படின்னா பாதி சைஸ் பெரிய சைஸுங்க, பேனர்ல பாதி அவர் தான் இருக்காரு. ஆமா, எதுக்கு வச்சாரு அப்படின்னா அவர் தான் வந்து தாவேக்கா சார்பா வரக்கூடிய ராஜ்யசபா எம்பி தேர்தலில் அவர் தான் நிப்பாட்ட போறாங்க காங்கிரஸ்ல இருந்துன்னு சொல்றாங்க. அதாவது தாவேக்கா வந்து காங்கிரஸ் வேட்பாளரா பிரவீன் சக்கரவர்த்தி தான் நிப்பாட்டி ராஜ்யசபாக்கு அனுப்ப போறதா சொல்றாங்க இல்லையா? எம்பிக்கு எத்தனை பேருங்க இங்க நம்ம வைகோவுக்கு பொது எம்பியாக அவரை தேர்ந்தெடுக்க தீர்மானம் போடுறாங்க. வர்றதான பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்காக்குள்ளே 4 பேர் இருக்காங்க. அதை நம்பி அதிமுக இருந்து தாவேக்காக்கு 4 பேர் போறாங்க. அப்ப அந்த ஒரு சீட்டுக்கு என்ன எத்தனை பேருன்னு தெரியல. இது வந்து வெளிப்படையா பிரவீன் சக்கரவர்த்தி இந்த அளவுக்கு விஜய் வந்து வரவேற்று பேனர் போட்டதான் டெல்லியிலேயே ஒரு பெரிய எதிர்ப்பு பதிவு பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். சண்முகம் யோசிப்பாரு, நம்ம பருத்தி மூட்டை குடோன்ல வச்சிருந்திருக்கலாம், அதை ரிசைன் பண்ணி இங்க இருந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, இப்ப நம்ம இதையும் ரிசைன் பண்ண போறோம், என்ன பண்றதுன்னு தெரியல யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் இருக்கார்ல பொன் ராதாகிருஷ்ணன், அவர் என்ன சொல்றாரு திருமாவை பார்த்து, திருமாவளவன் வந்து RSSோட பேரப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேரப்பிள்ளை அவரை போயிட்டு சொல்றாரு. அது இவரு திருமா சொன்னார்லே விஜயை பார்த்து, விஜய் RSSோட பேரப்பிள்ளைன்ட்டு. அதை இதை வந்து நீங்க வந்து அவரோட கூட்டணி வச்சிருக்கீங்களா, செல்லப்பிள்ளைன்னு சொன்னாரு இல்லையா? அதே மாதிரி நீங்க வந்து விஜயோட சேர்ந்திருக்கீங்களா, அப்ப நீங்களும் RSSோட பேரப்பிள்ளை தான் சொல்லிட்டு ஆக்சுவலா திருமாவளவன் மீது இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வரும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு RSSையும் திருமாவளவனையும் தொடர்பு படுத்தி பாஜக தலைவர் ஒரு விமர்சனம் பண்றாரு அப்படின்னா அதுவே வந்து எதிர்பார்க்காத ஒண்ணுதான். இல்லைங்க, அரசியல் ரீதியா திருமாவளவனை எவ்வளவு நாள் விமர்சிக்கலாம். சமீப நாட்களாக அவர் வந்து கொஞ்சம் தடுமாறுறாரு, இப்படி என்ன விமர்சனம் வைக்கலாம். ஆனா அவர் வந்து RSSனுடைய பேரப்பிள்ளைன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவர் RSSோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாரு, பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் மத்திய அமைச்சர்களில் மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். கலச்சூழல் மாறுது, திமுகவுக்கும் அவங்களுக்கும் சில மனஸ்தாபம் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு. அந்த அடிப்படையில் விஜயும் வந்து புதிய சக்தியாக உருவெடுக்கிறாருங்கிறப்ப இவர் கட்சியை உயிர்ப்போட வச்சுக்கணும், வேற வழி இல்ல நகர்றாரு. ஆனா விமர்சனங்கள் எல்லாம் சந்திக்க தான் வேணும். அந்த விமர்சனங்கள் இவர் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. அந்த விமர்சனத்தை இவரும் சந்திச்சுதான் ஆகணும். ஏன் இவர் வந்து முன்னாடியே 2 MLAக்களோட போயிருந்தாருன்னா அது வேற, முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் சப்போர்ட் பண்ணாருன்னா வேற. 2 MLAக்கள் திமுக கூட்டணியில பெற்ற பிறகு இங்க வந்து போய் சப்போர்ட் பண்றாரு இல்லையா, அப்போ விமர்சனத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதற்காக அவர் RSSோட பேரப்பிள்ளைன்னு சொல்றதெல்லாம் எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது, யாரும் ஏற்கவும் முடியாது. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்குங்கிற அந்த வினோத பகுதி. இந்த பகுதியில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது இந்தோனேஷியாவில் ஜிகார்த்தான்னு ஒரு பகுதி இருக்கு, அங்க நடந்தக்கூடிய ஒரு சம்பவம் தான். அதாவது நம்ம வந்து இந்த பல கேளிக்கை அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம நீர் செருக்கெல்லாம் பண்ணுவோம். ஃபேமிலியோட போறப்ப ஒரு ஜொயிங்னு வந்து தண்ணியில் அடிச்சுட்டு விடுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான பல விஷயங்கள் அது நீர் செருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நம்ம விளையாடுறோம்னு வச்சுங்களேன். ஆனா அது ஜாலியா தானே இருக்கும். ஆனா ஒரு லேடிக்கு அது ஜாலியா இல்ல, திக்குன்னு இருந்திருக்கு, எப்ப வராலும் ஹார்ட் வெடிச்சிருக்கிற அளவுக்கு பதட்டமா இருந்திருக்கு. என்னன்னா அவங்க நீர்ச்சலுக்குள்ள ஜாலியா வந்து உழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, வீடியோ எடுக்க போறாங்க அப்படின்னு ஜாலியா இருக்கிறாங்க. அவங்க வராங்க, கூட ஒருத்தன் சொல்லாம கொள்ளாம வந்துட்டு இருக்கான். இது யாருன்னு பார்த்தா பாம்பு. நீங்கடா இங்க வர டாமி அப்படின்னு சொல்லி குறுக்க கூடவே வந்திருக்கான். அந்த கௌசிக் அவங்க பயந்துட்டாங்க. பாம்பு இவங்களை பார்த்து பயப்படுது, அது பதறுது, இவங்க பதறாங்க, 2 பேரும் பதறி ஒரு வழியா வந்து விழுந்துட்டாங்க. அந்த வீடியோ தான் இப்ப பயங்கர அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. பொதுவாக தண்ணினாலே பாம்புன்னு நிறைய பேருக்கு பயம் வரும். அதுல நம்ம நடிகர் கரண் வந்து பழைய சாமி படத்துல வேற தண்ணிக்குள்ள இருந்துலாம் பாம்பு வர மாதிரிலாம் காட்டியிருப்பாரு. அந்த பயத்துல இருக்கிறப்ப கூடவே சேர்ந்து ஒரு பாம்பும் வருதுன்னா அது எவ்வளவு பயத்துல இருந்திருக்கு, திக்குன்னு இருந்திருக்கும். அந்த வீடியோ தான் இப்ப பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு இருக்கு. அதனால நீர் சறுக்கும் போது கூட திரும்பி பார்த்துக்கிறது நல்லது. பாம்போட சேர்ந்து சறுக்கலாம், பேசும் வழக்கு. இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.